வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கட்ட சம்பளோட வந்திருக்கிறேன். இந்த கட்ட சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தரேன். நான் இதில் ஒரு பேன் ஒன்று வச்சு அதுக்குள்ள வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுது. ஹீட் ஆன பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம். ஒரு அளவான வெங்காயம் என்று சொன்னால் 5 அல்லாடி 80 கிராம் வெங்காயம் வருது. அதை எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். இப்போ இதை நாங்கள் போட்டு பொரிச்செடுப்போம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை பொரிச்செடுப்போம். ஆழம் முருகா பொரிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் 5 நிமிஷமாக இதை பொரிச்சிருக்கிறேன். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் இப்போ இறக்கி எடுக்க போகிறேன். ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. ஆளும் நீங்கள் முருகா பொரிக்க தேவையில்லை. இந்த இப்படி பொரிச்சு எடுத்தீங்கன்னா காணும். ஸோ ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். நேரு ஃப்ரம் ஜெர்மனி. ஐ ஹோப் யூ டூயிங் வெல். உங்கள்கிட்ட இந்த கெனனால் ஒரு காமெண்ட்ஸையும் காணையில். ஸோ ஐ ஹோப் யூ டூயிங் வெல் அண்ட் சேஃப். இந்த இருக்கு இப்படி இந்த வெங்காயத்தை பொரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வெங்காயத்தை நான் பொரிச்சிட்டேன். அதே எண்ணெயில் வந்து இதில் வந்து கூனிரால் இருக்குது, இந்த காஞ்ச கூனி கருவாடு இருக்குது. இதில் 100 கிராம் இருக்குது. நான் 100 கிராம் எடுத்து நல்லா கழுவி போட்டு அதில் இந்த தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு இந்த பேப்பர் டவலில் போட்டு நான் ஸோ அந்த தண்ணியெல்லாம் விழுக்கிறதுக்கு. ஸோ இதில் 100 கிராம் கூனிரால் இருக்குது. இந்த இப்போ இதையும் வந்து பொரிச்செடுக்கணும். முருகை பொரிக்கக்கூடாது. ஸோ இது ஆகலும் குட்டி என்று சொன்னோட இப்படியே போட்டுன்னு சொன்னால் பொரிச்செடுக்கையில் அது கருகிடும். ஸோ அதால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்க போகிறேன். ஸோ இந்த கூனிரால் பொரிக்கிறதுக்கு வந்து நான் இதில் ஒரு வடி எடுத்திருக்கிறேன். இந்த வடியில் என்னட்ட இருக்க சின்ன வடி தான் இருக்குது, என் பெரிய வடியை காணையில். ஸோ இந்த வடியில் போட்டு பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது. மெட்டை வந்து எரியாது, பேர்ன் பண்ணாது. ஸோ இந்த வடியில் நான் தான் போட்டு நான் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த வடியில் நான் கொஞ்சம் கூனிரால் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்படியே டிரெக்டாக நான் எண்ணெய்க்கு வைக்க போகிறேன். ஸோ இதை கிளறி கிளறி பொரிஞ்சிடுங்க. இந்த கூனிரால் டக்குன்னு பொரிஞ்சிடும். நான் தூக்கி தூக்கி எடுத்து கிளறதுக்கு காரணம் இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சரியாக பொறிஞ்சிட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இப்படியே வடியை வச்சிங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி அடங்கி இருக்குல்ல, அடங்கி வரைக்கும் இது வந்து பொறிஞ்சிட்டு மீனிங். ஸோ இந்த நல்ல பபிள்ஸ் அடங்கிட்டு ஸோ நான் இப்போ இதை இறக்கி எடுக்கிறேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் மாதிரி நான் இதை பொறிச்சிருக்கிறேன். கிளறி கிளறி பொறிச்செடுக்கணும். ஸோ இந்த எண்ணெய் நல்லா வடியை விட்டுட்டு ஸோ இந்த இருக்கு இப்படி நைஸ்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அதை நீங்கள் இறக்கி எடுக்கலாம். நான் 2 நிமிஷம் இதை கிளறி கிளறி பொரிச்சிருக்கிறேன். இப்போ அதே பேப்பர் டவலில் வந்து இறக்கி எடுக்கிறேன். இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இப்படி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் சரியாக இதை பொரிஞ்சிட்டு பார்க்குறேன்டா. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டாக இதை நான் வைக்க நல்ல பபுள்ஸ் வருது, இல்லை நிறைய பபுள்ஸ் நல்லா கொதிக்குது. ஸோ அந்த எண்ணெய் வந்து அடங்கி வரும். இப்படி நிறைய பபுள்ஸ் வராமல் வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு வந்து மீனிங். ஸோ இந்த இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ் நல்லா அடங்கிட்டுது. இப்படி அடங்கி வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த கூனிராலெல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த வெங்காயம் இறக்குனதுலேயே ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன்.
அதே எண்ணெயில் வந்து இதில் வந்து மாசி இருக்குது, மாசி கருவாடு இருக்குது. நான் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி போட்டு ஒரு பேப்பர் டவலில் வந்து இறக்கி விட்டுனா அப்போ தண்ணி எல்லாம் இழுத்தெடுக்கும். ஸோ இதில் வந்து 50 கிராம் மாசி கருவாடு இருக்குது. இப்போ இதையும் வந்து நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ இதையும் வந்து நான் இந்த வடியில் போட்டு தான் பொரிக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு கொதி வரும்ல, ஆகலும் கிறிஸ்பியாக பொரிக்கக்கூடாது என்று சொன்னால் கடிக்க கல்லாயிடும். ஸோ இதை வந்து ஒரு கொதி வரும், இந்த இப்படி வச்சுட்டு இந்த இப்படி ஒரு கொதி வருதில்ல, நல்லா கொதிச்சு கொண்டு வரைக்க சரியாக 30 செகண்ட்ஸ் நான் எண்ணெயில் விட்டு பொரிச்சிருக்கிறேன். ஸோ இது எண்ணெயை வடியை விட்டுட்டு அதே பிளேட்டில் வந்து இதே இறக்கி எடுப்போம். இந்த 30 செகண்ட்ஸ் தான் நல்லா கொதி எண்ணெயில் பொரிச்சிருக்கிறேன். இந்த இருக்குது எண்ணெயில் வச்சு 30 செகண்ட்ஸ் தான் பொரிக்க போகிறேன். இப்படி நல்ல பபிள்ஸ் வருதில்ல, பபிள்ஸ் வரைக்க சரியாக 30 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அந்த 30 செகண்ட்ஸ் அப்புறம் நான் இதையும் இறக்கி எடுக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த மாசி கூனிரால் வெங்காயம் 3 நான் பொரிச்சிட்டேன். நல்லா இதில் வந்து மண் சட்டி வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்ச பிறகு இதில் வந்து உள்ளி இருக்குது. நான் 80 கிராம் உள்ளி எடுத்து நல்ல சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல குறுனியாக இதை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி ஆயிரும். ஸோ இது இந்த சம்பளுக்கு வந்து கடிப்படைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் நான் வெட்டி இருக்கிறேன். 80 கிராம் உள்ளிப்பால் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது, 5 கிராம் இஞ்சி எடுத்து அதையும் இப்படி நல்லா குறுனியாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிச்செடுக்கணும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிய விடுவோம். இப்போ 2.5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்கு, பட் இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஒரு 6 நிமிஷமாக இதை பொரிச்சோன்ருக்கேன். இன்னும் லைட்லியாக இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதை நீங்கள் சரியாக பொரிச்செடுக்க அடிக்கி நீங்கள் கண்ணால் வச்சு சாப்பிட இயலாது. ஸோ இப்போ ஒரு 7.5 நிமிஷமாக நான் இதை வந்து பொரிச்சோன்ருக்கேன் மீடியம் ஹீட்டில். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வருதில்ல, இப்படி வரைக்க ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் விடுங்கோ. விட்டுட்டு இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். ஸோ இப்படி 7.5 நிமிஷத்துக்கு பிறகு நல்ல லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோவில் வச்சுக்கொண்டு இதில் வந்து வினிகர் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்குது, வெஜிடபிள் வினிகர். இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது, ஆகலும் திக்காக புளிஞ்ச பழப்புளியில் ஒரு அளவுக்கு புளிஞ்சிருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பழப்புளி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே விடுவோம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டுது. ஸோ லைட்டில் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்குதுல நாங்கள் பொரிச்சு வச்ச மாசி கூனிரால் இந்த வெங்காயம் இருக்குது, இது எல்லாத்தையும் ஒன்றடியாக போடுங்க. இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய் பவுடர், நறுவல் அரைச்சது, சில்லி ஃப்ளேக்ஸ் 40 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. பட் நான் 40 கிராம் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு கருவேப்பிலை ஒன்றுமே போடுறே இல்லை இந்த சம்பளுக்கு.
ஸோ 3 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை கிளறி இதை பிரட்டி எடுப்போம். ஸோ இப்போது 1.5 நிமிஷம் ஆயிருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்ல உரைப்பான கட்டை சம்பல் எங்களோட மாமியாக்கள் செய்கிறது. ஸோ உங்களுக்கு இதை விட வந்து உரைப்பு குறைய வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸை வந்து காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் குறைச்சி போடுங்க. ஸோ இன்னொரு 1.5 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். ஸோ இப்போ சரியாக இன்னொரு 1.5 நிமிஷம் ஆச்சு. ஸோ டோட்லி வந்து 3 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை சீனி அது ஒன்றுமே போடுறீங்கள. பட் உங்களுக்கு சீனி போட விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த கட்டை சம்பல் எங்களோட மாமியார் செய்கிற முறை. இது செய்து முடிஞ்சுது. ஸோ இதை நீங்கள் வெளியில் வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 15 அல்ல ஒரு 20 நாள் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன்னு சொன்னால் ஈவன் 2-3 மந்த்ஸ் கூட வச்சுருக்கலாம். நல்ல சூடான ரைஸோடு சாப்பிடலாம், நல்ல புட்டோடு சாப்பிடலாம், அல்லாட்டிக்கு ஆப்பம் பிளெயின் ஆப்பத்தோடு சாப்பிடலாம். ஸோ நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த கட்டை சம்பல் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.